ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் பிரவீன் பூர்வாதுக்கான மாடல் கொஷின் பேப்பர்ஸ், அதாவது பிப்ரவரி எக்ஸாம் 2024 எழுத போகிறாங்க இல்லையா? ஸோ அந்த எக்ஸாம்ஸ்க்கான மாடல் கொஷின் பேப்பர்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கை ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 4 மாடல் கொஷின் பேப்பர்ஸையும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ பிரவீன் பூர்வாதுக்கு பார்த்தீங்கன்னா 3rd பேப்பர் வந்து தமிழ் இருக்கும் இல்லையா? அது நார்மல் தமிழ் எழுதுகிறவங்க அந்த பேப்பர் வந்து உங்களுக்கு தனியாக அட்டாச் பண்ணியிருக்கேன், பேப்பர் 3ன்னு சொல்லிட்டு. இதுலேயுமே வந்து ஈஸி லாங்குவேஜ் எழுதுறவங்க இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு இதில் 3 மாடல் கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ மற்ற நார்மல் தமிழ் எழுதுறவங்களுக்கு 4 மாடல் கொஷின் பேப்பர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஈஸி லாங்குவேஜ் வந்து 3 மாடல்ஸ்க்கு இருக்குது. ஸோ அதை ரெஃபர் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இதில் அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரவீன் பூர்வாதுக்கான லெசன்ஸ்க்கான பிளேலிஸ்ட் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த கம்மிங் எக்ஸாமுக்கான டேட் என்ன, டைமிங்ஸ் என்ன, ஓகேவா? ஸோ அதுவும் நான் உங்களுக்கு டச் பண்ணி கொடுத்துருக்கேன். ப்ளஸ் வந்து வித்யார்த்தி மேலா, ஸோ மீன்ஸ் என்னென்னா உங்களுக்கு சவாலையே இப்போ பிரவீன் பூர்வாது நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா அது ரிலேட்டடான கொஷின் பேப்பர்ஸ் என்னென்ன, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்ன, ஸோ நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், ஸோ எக்ஸாம்ஸ்க்கான கம்ப்ளீட் கைடன்ஸ் வந்து உங்களுக்கு சவாலில் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான டேட் என்ன, டைமிங் என்ன, எல்லாமே நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க்ல நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் வீடியோ நீங்கள் பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கிளியர் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், ஓகேவா? ஸோ எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனால எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், பிகாஸ் அவங்களுக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? ஸோ சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பிகாஸ் இதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்டேட்ஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனடியாக ரிசீவ் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் ஈஸியாக ரெஃபர் பண்ணி ரீட் பண்ணிக்கலாம், ஓகேவா?